ம் ஆயிடுச்சு, அவ்வளோதானா? கிளிப்ஸ் வாங்கினேன், பிடிச்சிச்சாடி கிளிப்ஸு? ஆ வெரி நைஸ் ஆக்சுவலி இந்த கிளிப்பு இல்லை. இது இன்னொரு கிளிப் வாங்கினேனே, அது இங்கே இருக்கு. இது எடுத்துக்கோங்க சாக்லேட்டு. சிக்ஸ் வாங்கினேன்ல கான்டினென்டல். ஆமாம், இது ரைஸ், கோலம் ரைஸு, இது அவுள். ஓகே, அது வந்து க்ரீன் பீஸ். காயின் பரோட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். டிமார்ட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராவிஷன்ஸ் வீட்டில் இருந்தது. பட் சில ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததெல்லாம் சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஜாஸ்தி வாங்கிடுவேன் எப்போ போனாலும் நான். பட் இந்த வாட்டி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன ரீசன்னா பசங்க கூட வரல, அதுதான் ரீசனு. பசங்க வந்தால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் வாங்குகிற வீட்டு ப்ராவிஷனோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டோட ஆலிவ் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே இது வந்து 4.5 லிட்டர் வரும் இந்த கேனில். அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் பசங்களுக்கு. அவர் டீயில் குடிக்கிறதுக்கு பிஸ்கெட்ஸ், ரஸ்க் அந்த மாதிரியெல்லாம் தேவைப்பட்டது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆல்ரெடி 4.5 லிட்டர் கேனு வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி கடைசி மூமெண்ட்டில் போய் டிமார்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 தூரம் எங்கள் வீட்டிலேருந்து. சரி என்னத்துக்குன்னு சொல்லிவிட்டு சரி இந்த வாட்டி திருப்பியும் 4.5 லிட்டர் வாங்கின்னு வந்துட்டேன், இன்னொரு கேனு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த குக்கிங் வந்து ஆலிவ் ஆயிலில் தான் நான் பண்ணுறது. சில ஃப்ரை எல்லாம் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி ஃப்ரை எல்லாம் எதுனா பண்ணேன்னா நான் வந்து இது நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் டிமார்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னர் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து டின்னரை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட், நைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு தோசை சட்னி தான் பண்ணி சாப்பிட்டு தூங்கிட்டோம். என்னால் விலாக் வந்து பண்ணவே முடியல, ஏன்னா பசங்களாம் ரொம்ப பசியாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கடகடன்னு வேலை முடிச்சுட்டு நானும் ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஏன்னா மத்தியானமே நாங்கள் கிளம்புந்து 9 o'clock ஆச்சு வர்றதுக்கு. ஸோ அதனால் நாங்களும் தூங்கியாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் ஆம்லேட், ப்ரெட் ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் வச்சுட்டு இருந்தேன். கத்திரிக்காய் சாம்பார் தான். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை வந்து நேற்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ சாம்பார் பண்ணிவிட்டு சிக்கன் கபாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் வந்து கபாப் செய்கிறோன்றது நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி கப்பில் வந்து ஒரு முக்கால்வாசி நான் வந்து இது பண்ணியிருக்கேன், மைதா எடுத்திருக்கேன். முக்கால்வாசி வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன் ரெண்டும். நான் வந்து கபாப் பவுட்ரு வந்து ரெடிமேட் தான் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு கப்பு கிட்ட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன். ஸோ காரெல்லாம் உங்கள் விருப்பம் தான், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கறிவேப்பிலை கொத்தமல்லி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாவும் நான் ஆல்ரெடி பாருங்கள் இப்போ பொடியாக அறுத்து நான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே நாங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் பச்சை மிளகா. சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு கூட நம்ம விருப்பம் தான், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துருக்கேன்.
ஸோ எல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேஜி சிக்கனுக்காக நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கபாப் மசாலா வந்து நீங்கள் எந்த பிராண்ட் இது வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஸோ இங்கே வந்து நான் வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி ஒரு அரை ஹவர் நான் ஜெல்லடையில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லாவே தண்ணி இருந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இதில் வந்து சேர்க்குறேன். மேக் ஷூர் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சிக்கனை வந்து வாஷ் பண்ணி ஜெல்லடையில் போட்டிங்கன்னா ஒரு 1/2 hour விட்டுட்டா அது நல்லாவே தண்ணி இருந்துடும். அப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் சேர்க்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து இப்படி பார்க்க ட்ரையாக தான் இருக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும் போது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக நல்லா கோட்டிங் ஆகிடும். எல்லாமே கொஞ்சம் நேரம் விட்டால் போதும். எல்லாம் நல்லாவே மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து வந்துடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வைக்காதீங்க. இப்போ வந்து பெரிய சைஸ் 2 லெமனும் நான் இதில் வந்து ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எதுக்கு வந்து இதை மூடி வைக்க மாட்டேன்னா, மூடி வச்சிங்கன்னா உடனே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இது ஒரு டிப்பாகவே எடுத்துக்கோங்க. கபாப் பெஞ்ச உடனே நீங்கள் வந்து மூட தேவையில்லை, அப்படியே விட்டுடுங்க. அதை தண்ணி வந்து உங்களுக்கு இதாகாது, ரொம்ப தண்ணி விடாது. உடனே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து. ஸோ அது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து மூடி வைக்க போகிறதுல அப்படியே தான் விட போகிறேன். 2 hour கழித்து தான் கபாப் பண்ண போகிறேன். அன்றைக்கி பார்த்திங்களா நல்ல மழை, வெதர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோல்டாக இருந்தது. நான் வந்து ஒரு சாம்பார் ரைஸ் வச்சுட்டு நான் வந்து கபாப் போட ஆரம்பிச்சிட்டேன். கபாப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. கண்டிப்பாக ஒரு 2 hour ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னாள் நைட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கபாப் போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கபாப் வந்து நான் சர்வ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என் பையனுக்கு வந்து சர்வ் பண்ண மாதிரி இருந்தது. அவன் வெளில போனமா இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பொண்ணுங்களுக்கு சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா காலையிலேயே ஹெட் பாத் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்யும் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட்டு அன்றைக்கின்றது வந்து பசி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துரும். கபாப் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்ல ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. ஸோ பசங்களுக்கு வந்து 1 by 1 நான் வந்து பண்ணி சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து லஞ்ச் முடித்த கையோடு நாங்கள் வந்து வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சுத்தமாகவே வீட்டில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் இல்லை, ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வெஜிடபிள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? வரேன். ஃப்ரை ஆகின்னு இருக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வாங்கணுமா இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு அன்றைக்கி போக முடியல. ஏன்னா என் பொண்ணு வந்து ப்ராஜெக்ட் பண்ணோன்னு இருந்தால், ஏன்னா மறுநாளே சப்மிட் பண்ணோம். ஸோ அதனால் அவள் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்திருந்த தொட்டு நான் வந்து பசங்களை விட்டு போக முடியல. அதனால இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டே கொஞ்சமாக வெஜிடபிள்ஸு தேவையானது என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப வாங்க முடியல வெஜிடபிள்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கணும் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வாங்கலை. ஏன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் கிடைக்காது வெஜிடபிள்ஸு. சோரம், ப்ராக்கலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூக்கல், கத்திரிக்காய், இந்த மாதிரி எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரம்லாம் நான் வந்து வச்சு செய்யணும் சமையலை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பெட்டர். எனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வேணும்னு இருந்தான் பையன். ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸு, பப்பாயா வந்து நாங்கள் ரெகுலராக வந்து எப்போவுமே வாங்குவோம். ஸோ ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறையவே வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இப்போது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராபெரி. ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருந்தோம்.
பையனுக்கு கொஞ்சம் அண்டர் கார்மெண்ட்ஸ் வாங்கணுமா இருந்தது, அதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாப் போய் வாங்குவோம். அது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, அங்கே போக முடியல. ஸோ அதனால் வந்து சரி இங்கே வீட்டுக்கிட்டே இப்போத்துக்கு வாங்கிட்டோம். ஸ்ட்ராபெர்ரி பார்த்திங்கன்னா எங்கள் லக்குன்னு தான் சொல்லணும். சில சமயம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ராபெரியும் நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. பீன்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பப்பாயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாம் ஃப்ரூட்ஸுமே அன்றைக்கி. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் காலைல 5 o'clock ஏந்திச்சேன். பசங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி அமுச்சு வேலை வந்து சரியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து காலையில் நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்க முடியல என்னால். ஏன்னா நிறைய வேலை இருந்தது, வீட்டில் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அதை பூஜை பண்ணது வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. நேற்று ஈவினிங்கே நாங்கள் வந்து பூ வாங்கின்னு வந்துட்டோம். நேற்று அப்படி முன்னால் மிஸ் ஆகிட்டா கண்டிப்பாக வந்து மறுநாள் வீட்டுக்கிட்டே பூ வந்துடுவாங்க. வீட்டுக்கிட்டே பூ வாங்கிடும். இல்லைன்னா பசங்களை வந்து ஸ்கூலில் விடும்போது எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ பூஜை வந்து கம்பல்சரியாக தினமும் பூஜை பண்ணுவோம் காலையில் ஈவினிங்கு. நான் பண்ணலைன்னா கூட என் பசங்க பண்ணிவிடுவாங்க பூஜை, இல்லைன்னா அவர் பண்ணுவாங்க. ஸோ யாரும் ஒருத்தர் ஆனால் கண்டிப்பாக வந்து பூஜை வந்து நிற்காது, கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் பூஜை. ஸோ அன்றைக்கி வந்து சிம்பிளாக தேங்காய் உடைச்சி ஜஸ்ட்டு வாழைப்பழம் வச்சு தான் பூஜை பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சமையல் வேலையும் இருக்குது. பசங்க வந்து காலையிலேயே கிளம்புன தொட்டு 7:30 7:45 கிளம்பிடுவாங்க பசங்க. பெரிய பொண்ணு காலேஜு, சின்ன பொண்ணு வந்து இப்போது 8th standard படிச்சிட்ருக்கா. ஸோ அவளுக்கு பிரேக்கு, லஞ்ச் இதெல்லாம் பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டயர்டாகிடும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி வந்து பூஜைலாம் முடித்து இப்போ தான் நான் வந்து லஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சிலைங்க இருக்கும். இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணோன்னாலே எனக்கு வந்து 3-4 hours ஆகிடும். ஸோ பண்டிகை நாளில் இல்லைன்னா எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தால் அந்த டைமில் வந்து பூஜை ரூம் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து மேக் ஷூர் பண்ணுவேன் பூஜை ரூம் எனி கிவன் டைம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆஞ்சநேயர் சிலை வந்து என்னோடய ஃபேவரெட் இது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச தொட்டு நான் வந்து என்ட்ரன்ஸில் எதிர்க்கவே நான் வச்சுருக்கேன் புத்தரும் ஆஞ்சநேயரும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.